1. தனது அனுமதியின்றி தனது குரலை பயன்படுத்தியதற்காக ஓபின் ஏஐக்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ள அமெரிக்க நடிகை யார்? இவர் பாடகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2. உலக அறிவுசார் சொத்துரிமை அமைப்பின் ஒப்பந்தம் மே 24, 2024 உறுப்பு நாடுகளினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின் நோக்கம் யாது? 3. 1 அக்டோபர் 2020 பதவியேற்று தற்போது வரை பணியாற்றுகின்ற உலக அறிவுசார் சொத்துரிமை அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் யார்? 4. உலக செஞ்சிலுவை மற்றும் செம்பறை தினம் மே மாதம் 8ஆம் திகதி அனுசரிக்கப்படுகின்றது. 2024ஆம் ஆண்டிற்கான கருப்பொருள் யாது? 5. 2024ஆம் ஆண்டிற்கான 108வது புலிட்சர் பரிசு வழங்கப்பட்டது. புலிட்சர் பரிசு வழங்கப்படுவதன் நோக்கம் யாது? 6. 2024ஆம் ஆண்டிற்கான சர்வதேச புக்கர் பரிசு கைரோஸ் என்ற புத்தகத்திற்காக வழங்கப்பட்டது. புக்கர் பரிசு வழங்கப்படுவதன் நோக்கம் யாது? 7. இலங்கையில் மன்னார் மற்றும் பூநகரியில் காற்றாலை மின் நிலையங்களை அமைக்க இலங்கை அரசு இந்நிறுவனத்துடன் 20 வருட ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. 8. சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியில் 99வது உறுப்பினராக அதிகாரப்பூர்வமாக இணைந்த நாடு எது? 9. பனாமா குடியரசின் புதிய ஜனாதிபதி யார்? 10. எத்தனையாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் கூடிய ஐக்கிய நாடுகள் காலநிலை மாநாட்டில் பாரிஸ் உடன்படிக்கை உலகின் 195 நாடுகளால் ஒருமனதாக ஏற்கப்பட்டது?